ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ரோட் சைட் மசாலா சுண்டல் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அப்படியே என் கூடயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, க்ரீன் சில்லிஸ் அதையும் எடுத்து ஸ்லிப் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி இதோட ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3:1 ரேஷியோவில் எடுக்கணும். அப்போ தான் வந்து புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்லேயே கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க கருவேப்பிலை, மழையில் அப்படியே நனைஞ்சு சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்திங்களா, ரெயின் ட்ராப்லெட்ஸ்லாம் அது மேலே இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 கத்து கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இதை வந்து இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 4ஐயும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த கடாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா போட்டு வதக்கிக்கணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சில ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குற மசாலான்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணணும். ஆல்ரெடி பச்சை பட்டாணிலேயே போட்டிருப்போம், அதனால் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இந்த மசாலா திக்காகிறதுக்காக பச்சை பட்டாணியே கொஞ்சம் அரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். இது சைடில் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து 8 மணி நேரம், ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சா போதும். இல்லை நைட்டே காலையிலே செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டே ஊற வச்சுக்கணும். மேக்ஸிமம் 8 மணி நேரம் டைம். அதுக்கப்புறம் கானை வந்து வாங்கி எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொட்டி இறக்கிடணும். இது வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மசாலா சுண்டலோட இந்த பொரிச்ச கானை மேலே தூவி அதுக்கப்புறம் ஆனியன்ஸை நல்லா தூவி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.